வணக்கம். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் நடிகர் சங்க புதிய கட்டிட திறப்பு விழா, சங்க வரவு, செலவு கணக்குகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் நடிகர் சங்க புதிய கட்டிட திறப்பு விழா, சங்க வரவு, செலவு கணக்குகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாசர், விஷால், கார்த்திக் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். நடிகர் சங்க புதிய கட்டிடத்திற்கு பெயர் சூட்டுதல், திறப்பு விழா குறித்து பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் பூச்சிமுருகன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் முன்னிலையில்தான் இந்த கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜேந்திரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் தேர்வாகி உள்ள நடிகை ஊர்வசி, நடிகர் எம்.எஸ். பாஸ்கர், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், பார்க்கிங் பட இயக்குனர் ராம் பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு நடிகர் சங்கம் சார்பாக கௌரவிக்கும் நிகழ்வும் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சங்க கட்டிடம் திறப்பு விழா மற்றும் அதற்கான பணிகள் எந்த நிலையில் முடிவுற்று உள்ளது என்பது தொடர்பான விவாதங்களையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக இருக்கப்படுகிறது. அதேபோல் நடிகர் சங்கத்தில் 2024 மற்றும் 2025க்கான வரவு செலவுகள் கணக்குகளை நடிகர் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் இச்சங்கத்தின் துணைத் தலைவரான கருணாஸ் வெளியிட உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து இந்த வரவு செலவு கணக்குகளை முழுவதுமாக விவாதிக்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நிர்வாக செயல்பாடுகள், சங்க வளர்ச்சிக்கு நிதி திரட்டுதல், புதிய கட்டிடம் திறப்பு விழா அந்த தேதி குறித்து, நிர்வாகத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த சிறப்பு உரையும் நடப்ப இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் மூத்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் வருடம் பொதுக்குழு நடக்கும் பொழுது அதிகமான மூத்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கும் பொழுதும் அதேபோல் பண உதவி வழங்குவதும் இந்த கூட்டத்தில் ஆனது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த முறை 5 மூத்த நடிகர்களை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த நடிகர்களை தேர்வு செய்து சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கும் நிகழ்வும் மற்றும் பரிசு தொகை வழங்கும் நிகழ்வும் நடக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் அந்த தனியார் மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த கண் மருத்துவமனை பரிசோதனையாக இருக்கட்டும், உடல் பரிசோதனையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நடிகர்கள் உறுப்பினர்கள் அனைவரையுமே அனுமதிக்கப்பட்ட உடனேயே முதலாவதாக அந்த பரிசோதனையை செய்த பிறகே அரங்கத்திற்குள் உள்ளே அனுப்ப வருகிறார்கள். அதேபோல் மூத்த கலைஞர் எம்.என். ராஜம் அவர்களுக்கு இந்த தொடர்ந்து கௌரவிக்கும் அழகு அந்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.